இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி ஹெலிகாப்டர். லட்சுமி, உனக்கு என்னாச்சு? நீ பாம் குடிச்சியா என்ன? நீ குடிச்சியா என்ன? இல்ல. அக்கா ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியலையே. இத பாரு, ஓவர் ஸ்மார்ட் ஆகாத. தெரியறதால கேக்குறேன். ஏன்னா லட்சுமி இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாளே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு யாரோ வேணும்னு அக்கா கொடுத்திருக்கணும். ஆயுஷ பாரு, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆயுஷ் பாத்தீங்களாமா, அவளுக்கு பொறுப்பு. ஏய் ஆயுஷ், ஹெலிகாப்டர். உனக்கு என்ன ஆச்சுக்கா? யார் எனக்கு பாம் கொடுத்தது? நான் எதுவும் குடிக்கல. சரி, இங்க இருந்து வா. ஆயுஷ், நீயும் வா, நம்ம போலாம். ஆயுஷ், அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க, ஏன் பேச்ச கேட்காத இவன் உன் பேச்ச கேட்பானா? அம்மா யார் நீ? அடடா வாடி, சோனியா. இவ என்னோட சிஸ்டர். இவள உனக்கு தெரியாதா? இவ பேரு பாணி. இவ என் தங்கச்சி. ஆமா சோனியா, இவ இவ லக்ஷ்மி அண்ணியோட சிஸ்டர். நீ ரிஷி ப்ரோவோட சிஸ்டர். ஆயுஷ், சோனியா வா, உட்காரு, போலாம். அடடா சோனியா, நீ இவன் கூட போயிடு. நான் தான் செட் பண்ணி கொடுத்தேன். நீ காத்து சாப்பிட்டு வா. போ போ, காத்து சாப்பிட்டு வா. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்ன காத்து டேஸ்டியா ஓ, இருக்கும். ஓவர் ஈட் பண்ண கூடாது. ஆஹா, கூடாது. ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர் ஓட்ட அப்பா எனக்கு கத்து கொடுத்தாரு. ரிஷி என்ன கூட்டிட்டு போவான். அவன் என்ன கூட்டிட்டு போவான். தட்ஸ் இட். கரிஷ்மா, ரிஷி ஹெலிகாப்டர். கரிஷ்மா. மாம், ஆஹா கடவுளே, என் உடம்பு வெப்பமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கிரேட். ஆயுஷ், கடவுள் நம்ம கூட ஹோலி விளையாடுறாரு. ஹாப்பி ஹோலி ஆண்டி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. கரிஷ்மா இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா இது பாங்கோட போதை, அது தானாதான் தெரியும். ஆனா இத நாம புரிய வைக்க முடியாதே. அட, இன்னைக்கு ஹோலி பண்டிகை இல்லையா? அவங்களுக்கு தெரியாம யாராவது கொடுத்திருப்பாங்க. இதையெல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கணும்டா. கடவுள் தண்ணி விடுறாருன்னா அப்போ இவங்க தான் கடவுளா? என்ன மாம், நீங்க கடவுளா என்ன? அங்க பாரு, அங்க பாரு. மாம், ஐயோ கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன பார்த்தா சிரிக்கிறா? இவ திமிருத்தனத்தை இப்பவே அடக்குற. ஆமா, மலிஷ்காவை எங்க காணோம்? ரிஷி கூட இருக்காளா என்ன? அண்ட் ரிஷிய கூட காணுமே. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நல்லது தானே. அதோட அவ மலிஷ்காவை லவ் பண்றான்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டான். சோ அதே ஃபீலிங்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரொமான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லது. ஆமா ஆண்டி, ஐ விஷ் இது நடக்கணும். வா வா, வாய மூடு. அதோட உன் திருட்டுத்தனத்தை என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இங்கிருந்து போ. அட ஆயுஷ், உங்களோட பையன். அதை மறந்துடாதீங்க, புரியுதா? ஆஹா, நான் உங்க பொண்ணு. அண்ணி, இங்க பாருங்க, தன்னோட லிமிட்டை கிராஸ் பண்றா. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க இவ்வளவு சரியான வழிக்கு கொண்டு வாங்க. ஏன் ஏன் அவங்க ஏன் என்ன வழிக்கு கொண்டு வரணும்? நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கேன். நீங்களா? நீங்க தானே நீலமாட்டி? உங்களோட கௌரவம்லாம் சித்தால கட்டப்பட்ட கட்டடம் மாதிரி. ஊதுனா போதும், அப்படியே விழுந்துடும். உங்க குடும்பத்துல நான் மருமகளா வந்த கௌரவமே போச்சு. என் குடும்பத்தாரோட நீங்க இணைஞ்சீங்க, கௌரவம் போயிடுச்சு. இதெல்லாம் என்னங்க நியாயம்? என்ன கதை? இதுதான் உங்களுடைய கௌரவமா? அதோட நீங்க, உங்களதான் சொல்றேன். அடேங்க அப்பா, நீங்க இருக்கீங்களே, நீங்க வந்து தங்கத்துல செம்ப கலக்கிற மாதிரிங்க. அதாவது நீலமாட்டி என்ன சொன்னாலும் அது எதுவுமே புரிஞ்சுக்காம நல்லா போட்டு குழப்பிடுவீங்க. நெருப்புல நெய்ய ஊத்துவீங்க. இல்ல 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 இல்ல,
நெய்யில நெருப்ப பத்த வைப்பீங்க. அதுதான் சரி. நான் மகான் ஆகுறதுக்காக ரிஷிய காப்பாத்த வரல. நான் எதுக்காக காப்பாத்துறேன்னா, ஏன்னா ரிஷி தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே இல்லை. அவன் ரொம்பவே நல்ல பையன், சத்தியமா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் மனசுல எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனுக்கு கள்ள கபடமே இல்ல, திருட்டுத்தனம் இல்ல, இதெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். தன்னுடைய அம்மாவை அவன் நேசிக்கிறான், மனசார நேசிக்கிறான். நீங்க இல்லாம இருக்க மாட்டான். உங்களை அவன் பூஜிக்கிறான். ஆனா நீங்க அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கவே மாட்டீங்களே. போதும் போதும், நிறைய பேசியாச்சு. இப்ப வா, ஏன் கூட வா. ஏய் ஷாலு, பானி, my sisters, என்னுடைய செல்ல குட்டிங்க. பானி, சோனியா, பானி என்னோட சிஸ்டர். இவங்க என்னுடைய சிஸ்டர். என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் என்ன நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா ஆனா உங்களுக்கு தெரியுமா? இருங்க இருங்க, நானே சொல்றேன். நீங்க நினைக்கிற இந்த பணம், சொத்து, கௌரவம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் உலகத்துக்கு காட்டுறதுக்காக பண்றீங்க. ஆனா உங்க மகனுடைய சந்தோஷம், அது நம்மளுடைய ஆத்மாவை தொடணும். இது என்னோட அம்மா சொல்லுவாங்க. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்கல்ல ஷாலு, அம்மா. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு உங்களுடைய பணம், கௌரவம் தான் முக்கியம்னா, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும்னா, அப்ப மலிஷ்கா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அவ கரெக்டா இருப்பா. அவ ஃபிட் ஆயிடுவா. she is perfect. ஆமா, perfect. ரிஷி தான் இப்படி பண்ணுவான். எனக்கு என்ன செய்யணும்? எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு ரிஷி கூடயும் சம்பந்தம் கிடையாது. அவன் பாவம் ஒரு அப்பாவி. அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுல கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும். அது சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரிஷி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா?